அடுத்த கால்ஃபருன்றது வந்து அதில் நீங்கள் எழுத்து தேர்வு மூலமாக செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு செய்முறை தேர்வெல்லாம் போய் பார்க்கும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வா ஓஏ மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கான செய்முறை தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியிட போகிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதற்காக உங்களை தயார்படுத்தணும். அதனால இப்போ ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிற அந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப் மாதிரி பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூவில் வந்து பல பேருக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு மாக் இன்டர்வியூ முதற்கொண்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த ஓஏ பணியிடம் மசால்ஜி பணியிடத்திற்கு நேர்காணல் எங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அதில் ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் செய்முறை தேர்வு அப்படின்னு ஒன்று வந்து முதல்ல எடுத்த உடனே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை தான் கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. ஸோ அதனால எம்ஹெச்சியுடைய ஓஏ மசால்ஜியினுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் முதல்ல வெளியிட போகிறது செய்முறை தேர்வுக்கான 70 மதிப்பெண் கொண்ட ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் பயிற்சி மையம் சார்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, அதில் வருவதற்கு என்னென்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள்லாம் நடத்த வாய்ப்பு இருக்குதோ அது மாதிரியான ஒரு மாதிரி செய்முறை தேர்வை நடத்தி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ அந்த பயிற்சியால் உங்களுக்கு நேரில் நீங்கள் போய் செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து இப்போ நேர்முக தேர்வுக்கு போனவங்களுக்கு நாங்கள் மார்க் இன்டர்வியூ நடத்தி கொடுத்துருந்தோம். அதில் நாங்கள் நிறைய வகையில் ஒவ்வொருத்தரையும் கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டதா வெளியில் நம்ம மாணவர்கள் வந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த செய்முறை தேர்வு அப்படிங்கிறது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 20லேருந்து ஒரு 30 வகையான செய்முறை தேர்வுகளை நடத்தி கொடுக்குறோம். அது வந்து வரலாம். அது மாதிரியான ஒரு மாதிரி நேர்காணல் இருக்கிற மாதிரி தான் மாதிரி செய்முறை தேர்வையும் பண்ணுறோம். அதனால அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்தது இப்போ இந்த செய்முறை தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் 70 மதிப்பெண்களுக்கு நீங்கள் போட்டி போடுவீங்க. அந்த 70 மதிப்பெண்களுக்கு அதிகபட்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நேர்முக தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கு ஒரு 30 மதிப்பெண் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஓஏ மசால்ஜி மாதிரி பணியிடங்களுக்கு போகிறவங்களுக்கு ஒரு நேர்காணல் நடக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜஸ் இருக்கிற ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் நீங்கள் போய் ஆப்போனண்ட்டில் உட்காருவீங்க. உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க நீதிபதிகள். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கணும். அப்போது அந்த கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் பதிலளிக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால இப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. நீங்கள் கூடிய விரைவில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ரிசல்ட் எப்போ வரும்னு அதில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு எதில் ப்ரிப்பேராக இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துறதில்ல. அதனால தான் இப்போ முன்கூட்டியே சொல்லிடுறோம். இப்போலேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு உங்களை நீங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறத கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணி இந்த தடவையாவது அந்த வேலையை வாங்கணும். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த கால்ஃபருன்றது வந்து அதில் நீங்கள் எழுத்து தேர்வு மூலமாக செலக்ட் ஆகி அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு செய்முறை தேர்வெல்லாம் போய் பார்க்கும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும் நீங்கள் ஒரு பணிக்கு போகிறதுக்கு. இப்போ ஏற்கனவே இது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் காலம் கடத்துறதுங்கிறது நம்மளை அடுத்தடுத்த பணி வாய்ப்புக்கு அழைச்சிட்டு போயிடும். அதுக்கு வந்து வழி விட்டுறக்கூடாதுன்னா நீங்கள் இதுதான் இப்போலேருந்து பண்ணணும். இது மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.